வணக்கம். இன்றைக்கி பச்சை சுண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பச்சை சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், புளி தண்ணி, 2 தக்காளி பழம் அரைச்சி வச்சுக்கோங்க, சின்ன வெங்காயம் கொஞ்சம் பாதி கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் முழு வெங்காயமாக வச்சுருக்கேங்க, பூண்டு நிறைய பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு கொஞ்சமாக தட்டி எடுத்துட்டேன், கொஞ்சம் முழு பூண்டை அப்படியே வச்சுக்கிட்டேங்க. இப்போ கடாய் வச்சு நம்ம தாளிப்பு பார்த்துருவோங்க. அதுக்கு முன்னாடி இந்த சுண்டைக்காவை எல்லாமே தட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு சின்ன கல் வச்சு, உரல் கல் இருக்குது இல்லைங்களா, நம்ம பூண்டுலாம் தட்டுவோம் இல்லைங்களா, அந்த கல்லால் தட்டி எடுத்துக்கலாம். போல் தட்டி எடுத்துக்கலாங்க. சும்மா இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு. இப்போ கடாய் வச்சுருவோம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. கடாய் வச்சுட்டேன். எண்ணெய் விட்டுடலாங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகு இதனாலும் போட்டுருவோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பூண்டு சேர்த்துருவோங்க. பூண்டு நல்லா பாதி செவந்த பிறகு வெங்காயம் சேர்த்துருவோம். வெங்காயமும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா பாதி செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சுண்டைக்காவை சேர்த்துடலாங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த சுண்டைக்காய் நல்லா வதங்கணுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகும், ஒயிட் கலராக மாறும், கொஞ்சம் சாம்பல் நிறமாக மாறும். அந்த நேரத்தில் நம்ம தக்காளியை சேர்க்கணுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு, நல்லா ஒயிட்டாக வருது பார்த்திங்களா, பாதி நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை நம்ம சேர்த்துருவோம். கல்லுப்பு சேர்த்துருவோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோங்க. நல்லா கலந்து கொடுங்க. இப்போ காரகத்துக்கு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கலருக்கு 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துப்போங்க. காஷ்மீரி சில்லி பவுட்ரு இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சுங்க. தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போது மிளகாய்த்தூள் சேர்த்துருவோங்க. தேவையான காரம் சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து கொடுத்து இப்போ புளி தண்ணியை சேர்த்துருவோங்க. கொஞ்சமாக புளி தண்ணி சேர்க்கணுங்க. ரொம்ப அதிகமாக விட்டாலும் புளிப்பாக இருக்கும். ஏன்னா நான் தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறேன். தேங்காய் வறுத்து அரைச்சி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டுங்க. தேங்காய் பால் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து கொடுப்போம். கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள், ஒரு சின்ன டம்ளர் அளவு தான் தண்ணி சேர்க்குறேன். இந்த பச்சை வாடை போட்ட மிளகாய்த்தூள், புளி தண்ணி, பச்சை வாடை கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இந்த தேங்காய் பாலை சேர்த்துருவோங்க. மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். இப்போது நம்ம பால் எடுத்துக்கலாங்க அரைச்சி. இப்போ தேங்காய் பால் அரைச்சாச்சுங்க. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா திக்கான தேங்காய் பாலாக ஊற்றுனாங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துடுங்க. பாருங்க, எண்ணெய்லாம் பிரிஞ்சு அப்படியே சுண்டி வந்துடுச்சு. இப்போ தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதிக்க விட்டால் போதுங்க. கொதிக்க விட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வத்த குழம்பு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. 3-4 நாளும் கிடையாது. நீங்கள் வெளியிலேயே வச்சாலும் தேன் போல் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பாத்திரம் மாற்றிடுவோங்க.
இது சாதம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.